ஆலை தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை உச்சநீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிட வேண்டும் என்று வேதாந்தா நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்துள்ளது. தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வாதங்களை கேட்ட பிறகு உடனடியாக தீர்ப்பளித்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். முழு விவரம். அதாவது மூடியிருக்கின்ற ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிடக் கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆலையினுடைய நிர்வாகம் வேதாந்தா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றைய தினம் முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டிருக்கின்ற அந்த ஆலையை திறப்பதற்கு கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கின்ற அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை வைத்து பார்க்கும்போது மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஏற்கனவே அதை மூடி உத்தரவு பிறப்பித்தது சரிதான் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தெள்ள தெளிவாக தெரிவித்திருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டுதான் ஸ்டெர்லைட் ஆலை என்பது மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து கழிவுகள் வெளியாகி அங்கு மாசு ஏற்படுகிறது. எனவே உடனடியாக அதை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது, போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்தான் அந்த ஆலை என்பது மூடப்பட்டது. அந்த ஆலை மூடியதை எதிர்த்து ஆலையின் நிர்வாகம் கீழ் நீதிமன்றத்தில், அதாவது பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த பசுமை தீர்ப்பாயம் என்பது ஆலை மூடியது சரிதான் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த பல ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இறுதிக்கட்டமாக வேதாந்தா உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இந்த ஆலையை திறப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. அந்த மனு என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தான் விசாரணை நடைபெற்று வந்தது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து வெளியாகும் கழிவுகளால் அங்கு மாசு ஏற்படுகிறது, நிலத்தடி நீர் என்பது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் ஆலை என்பது மூடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 100 கோடி ரூபாய் உச்சநீதிமன்றம் அபராதமாக விதித்திருந்த போதிலும் ஆலை என்பது சுதாகரித்துக் கொள்ளாமல் அந்த பகுதியில் தொடர்ந்து மாசு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அந்த ஆலையை மூடுவதற்கான ஒரு உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்தது என்று தனது வாதத்தை முன்வைத்தது. எனவே ஆலையை திறப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆலை நிர்வாகம் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் எங்களது ஆலையிலிருந்து மாசு என்பது வெளியாகவில்லை, இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் சிறிதளவு மாசு ஏற்பட்டிருந்தாலும் அதை தற்போது சரி செய்து நாங்கள் ஆலையை சரியான முறையில் தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 100 கோடி ரூபாய் நாங்கள் அபராதமாக செலுத்தியிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஆலை என்பது சரியான முறையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று, எனவே ஆலையில் திறந்து உடனடியாக திறப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று எல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு, இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களும் உச்சநீதிமன்றத்தில், சமூக ஆர்வலர்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அவர்கள் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும் போது அந்த ஆலை என்பது அங்கிருந்து வெளியாகும் மாசு காற்றால் அங்குள்ள மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஆலையை திறப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இன்றைய தினம் வாதங்கள் முடிவடைந்து நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அமர்வு ஆலை நிர்வாகம் தாக்கல் செய்திருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆலையை திறப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்பதுதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வினுடைய உத்தரவாக இருக்கு. எனவே கடந்த 2018ஆம் ஆண்டு மூடியிருக்கின்ற இந்த ஆலை என்பது தற்போதைய சூழ்நிலையில் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ணன், வேதாந்தா நிறுவனத்தினுடைய இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கக்கூடாது என்பதுதான் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து தற்போது வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வேதாந்தா நிறுவனத்தினுடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது. அப்படியானால் அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது நிறுவனம் வேறு ஏதேனும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளோ அல்லது நடவடிக்கைகளோ ஈடுபட வாய்ப்பு இருக்கிறதா?
அதாவது இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அந்த ஆலையினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை மிக சிறப்பாக கையாண்ட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.